வணக்கம் நண்பர்களே, நான் வந்து ஃப்ரூட் கிராப் வச்சுருக்கேன், ப்ளஸ் வந்து ஃப்ளவர் கிராப் வச்சுருக்கேன். அதை தாண்டி வந்து காய்கறி பயிர் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பூக்கிறப்பு எல்லாமே வந்து காயாக மாறணும். அறுப்பு கருப்பு காய் குறையக்கூடாது. அதுக்கு நான் ஒரு உரம் போடணும். அந்த உரம் வந்து ரேட்டும் சீப்பாக இருக்கணும். ஏக்கராவுக்கு அளவும் கம்மியாக இருக்கணும். நான் வந்து 50 கிலோ 100 கிலோலாம் போடுற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லைங்க. ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் போடணும். அதுக்கு கிலோ 450 ரூபா 500 போடுறதுக்கு I'm not ready. வழக்கமான முறைகளாக இருக்கணும், காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ப்ளஸ் வந்து பூத்தல் காயத்தில் அதிகப்படுத்துகிற மாதிரி உரம் வேணும் பிரதர். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறை பயிர்களான இந்த வெஜிடபிள்ஸில் பர்டிகுலர் இந்த மஸ்க் மெலானு, வாட்டர் மெலானு, அதை தாண்டி பார்த்தோன்னா இந்த பிங்க் தெய்வா கோவா வச்சுருக்கவங்களுக்கு, ப்ளஸ் வந்து மாதுளை வச்சுருக்கவங்களுக்கு, சப்போட்டா வச்சுருக்கவங்களுக்கு, பர்டிகுலராக மேங்கோ காடமாம் மெயினாக அந்த 2 கிராப்பு. நான் வந்து வந்து பெரிய அளவில் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து காடமாம் வந்து நான் ரொம்ப பெரிய அளவில் பண்ணுறேன். பூக்கிற பூயெல்லாம் வந்து பெருசாக காயாக மாற மாட்டேது. இந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் டு ஃப்ரூட் செட்டிங் ஸ்டேஜுக்கு உண்டான அந்த நியூட்ரன்ஸ் வந்து கரெக்டாக நான் கொடுக்க முடியல. இல்லை நான் கொடுக்குற உரங்கள்லாம் அதோட எடுத்துக்கூடிய வடிவம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்படி ஏதாவது உரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இதுக்குன்னே டைலர் மேடாக பூக்கிறதுக்கு முக்கியமான ஐட்டம் ஒரு 4 தான் தேவை. நமக்கு தெரியும், சத்துக்கள் 16 சத்துக்கள் இருந்தாலும் வந்து பூக்கிறதுக்கு வந்து பாஸ்பரஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாஸ்பரஸ் தான் ஹார்மோனை தோற்றுவிக்குன்னு பற்றி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா போரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போரானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 இருந்துட்டு அப்படின்னா வந்து ஒரு தாவரத்தில் பூத்தல்ல எந்த பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 3ஐயும் கலந்த மாதிரி என்பிகேவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து போரான் இருக்கணும், மெக்னீஷியம் இருக்கணும். இந்த எல்லாம் கலந்த மாதிரி ஒரு உரம் அப்படிங்கிறத பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சொலு என்பிகே 9-40-10 என்பிகே கலந்தது 9% வந்து நைட்ரஜனு, 40% பாஸ்பரஸ், 10% பொட்டாசு, அது கூட 3.5% மெக்னீஷியம் ஆக்சைடு வடிவம் MgO2 வடிவம். நல்லா பார்த்துக்கோங்க, மெக்னீஷியம் சல்ஃபேட் கிடையாது, மெக்னீஷியம் ஆக்சைடு வடிவத்தில் இருக்குது. சேம் சைடில் 0.1% வந்து போரான் கலந்துருக்கு. அப்போ போரான், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் 3 கலந்த மாதிரி இதோட பேரே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கிராப்ஸ் ஈல்டு பூஸ்டர் அப்படிங்கிற பேரில் மேலே ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரூட் கிராப்புக்கு கமர்ஷியல் கிராப்ஸுக்கு ஈல்டு பூஸ்டர் அப்படிங்கிற பேரிலே உருவாக்கப்பட்ட பர்டிகுலராக பூக்கிற பூய காய மாற்றத்துக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த கிரேடு தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்குறப்ப மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சொலு NPK 9-40-10 ப்ளஸ் மெக்னீஷியம் போரான் இந்த மாலிகுல் அப்படிங்கிறது எந்த கம்பெனி மேலே ஃபோட்டோவில் பார்த்தீங்க K+ நிறுவனத்தை சேர்ந்தது. ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷனு, ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம், சாயில் ரஞ்சிங்கை கொடுத்தா எவ்வளோ கொடுக்கலாம், ப்ளஸ் எவ்வளோ காஸ்ட் வருது, என்னென்ன மாதிரி பயிர்களை எந்தெந்த ஸ்டேஜில் உபயோகப்படுத்தணும், இதை பற்றி தான் முழுக்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பேக் டு திஸ் இயர். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்கள் ஈவன் A. சரத்குமார், யூடியூப் விவசாய சேனலோட டெக்னிக்கல் டீம்லேருந்து பேசிட்டு இருக்கேன். நான் முன்னாடியே சொன்னேன், ஃப்ளவர் அண்டு வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட் கிராப்ஸில் ஈல்டு பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலிகுலை பற்றி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 9-40-10 9% நைட்ரஜன், 40% பாஸ்பரஸ், 10% பொட்டாசு. என்பிகேவும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சரிவிகிதமாக 40% பாஸ்பரஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதோட என்பிகே அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ மூட்டை, 1 கிலோ மூட்டை, 1 கிலோ மூட்டை, 20 கிலோ மூட்டை 2 கேட்டகரியில் கிடைக்குது. இதோட பேக்ஸஸ் அப்படிங்கிறது நிறுவனம் அப்படிங்கிறது K+S நிறுவனம், ஜெர்மானிய கம்பெனி. உங்களுக்கு இதை பற்றி தெரியும். நிறைய சோமெனி மினரல்ஸில் வந்து இவங்க ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. பர்டிகுலராக வந்து இந்த ஃப்ளவர் கண்டென்ட்டை எக்ஸஸ் பண்ணுறதுக்காக இப்போ யாரால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சோ கால்டு நல்ல குவாலிட்டியாக சொல்லணும்னா ஒரு 2 பிராண்ட் சொல்லலாம். ஒன்று யாரால் வந்து பட் பில்டர் அப்படி ஒரு மாலிகுல் இருக்குது. எக்ஸல் மாலிகுல் கிலோ 1600 to 1700 வரைக்கும் ஒரு ஃபார்மர் காஸ்ட்டு. மார்க்கெட்டில் அந்த மாலிகுலுக்கு இன்னும் செம்ம டிமாண்ட் இருக்குது. சேம் ரேஞ்சு தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாதலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்பெஷல் அப்படிங்கிற பேரில் வரும். அதுக்கு ஈக்குவலான ஒரு மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான மாலிகுல் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இன்னும் ஸோ வந்து நிறைய சின்ன கம்பெனிஸ் பண்ணுறாங்க. அதற்கு குவாலிட்டி ஒரு எதுவும் கொடுக்கறதுலாம் அப்படி வந்தாலும் காஸ்ட்டு கூட இருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணும். அந்தளவுக்கு வந்து ஒர்த்தியான மாலிகுல். K+S அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த இந்த மாலிகுல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங்காகவே பர்டிகுலர் டெய்லராக ரெடி பண்ணியிருக்காங்க. இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஹார்மோனுக்காக. ஏன்னா பாஸ்பரஸ் 40% இருக்குது, கூட வந்து பார்த்தீங்கன்னா 3.5% மெக்னீஷியம் இருக்குது, 0.1% போரான். எதுக்காக இந்த பர்சன்டேஜ் வேரி அப்படின்னா கரெக்டாக பூக்கிறதுக்கு தேவையான ஹார்மோனை தூண்டி விடுறதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஹார்மோனையும் பக்கவாக வந்து ப்ரீ பிளான் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா வகையான பூக்கிற காய்க்கிற பயிர்களையும் பர்டிகுலர் கமர்ஷியல் கிராப்ஸ் நடக்கப்படக்கூடிய டொமேட்டோவாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், வாட்டர்மெலனாக இருக்கட்டும், மஸ்க்மெலனாக இருக்கட்டும், எல்லா கிராப்பை பற்றி எல்லாமே முன்னாடி சொல்லிட்டேன். அனைத்து வகையான பூக்கிற காய்க்கிற தோட்டக்கலை துறை சார்ந்த காய்கறிகள் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இது ஃபோலியோ ஸ்ப்ரே அப்படின்னா லிட்டருக்கு 5 கிராம் வரைக்கும் பரிந்துரை பண்ணலாம். சாயில் ட்ரென்ச்சிங் நீங்கள் தண்ணியில் கரைச்சி கொடுக்குறீங்க, அடியில் ட்ரிப்பில் வரும் அப்படின்னா ஏக்கராவுக்கே 5 கிலோ போதுமானது. இது காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 330 ரூபாயிலிருந்து 350 ரூபா பெர் கிலோவோட காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. 20 கிலோ மூட்டை வாங்கினா கொஞ்சம் முன்னப்பின வரும். 1 கிலோ காஸ்ட் அப்படிங்கிறது 330 ரூபா to 340 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபோலியோ ஸ்ப்ரேவை தான் பரிந்துரை பண்ணுறாங்க. ஸோ சாயில் ட்ரென்ச்சிங் அப்படிங்கிறது பெரிய கிராப்புக்கு
பர்டிகுலராக வந்து ஃப்ரூட் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல மரத்தை சார்ந்த மரங்கள் எது வச்சுனாலும் சரி, நீங்கள் சாயில் ரெஞ்சாக கொடுக்குற மாதிரி தான் ஏக்கராவுக்கு 5 கிலோ அப்படிங்கிறது சாயில் ரெஞ்சிங்க கொடுக்கலாம். ஃபோலியார் ஸ்ப்ரே பொறுத்தவரைக்கும் லிட்டருக்கு 5 கிராம் அப்படிங்கிறது அதிகபட்சம் எனாஃப். ஒரு ஏக்கராவுக்கு 150 to 200 தண்ணி உபயோகப்படுத்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 1 கிலோ அப்படிங்கிறதே போதுமானதாக இருக்குது. மேலே ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். டொமேட்டோ கிராப்பில் இந்த நியூட்ரன்ஸை கொடுத்து வந்த ரிசல்ட்டோட டேட்டாஸ் அது பர்டிகுலராக வந்து ஃப்ளவரிங் ஹார்மோன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுனால அதிகப்படியான வந்து ஃப்ளவர்ஸ் பிக்மெண்டேஷன் ஆயிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய கிராப்ஸில் நிறைய எவிடன்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் ப்ரூவ் ஆன ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து நாட் நியூ மாலிகுல், ஆல்ரெடி மார்க்கெட்டில் ப்ரூவ் ஆன ஒரு மாலிகுல் தான். இப்படி மாலிகுல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த மாலிகுல் எடுத்து வந்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து தக்காளி விவசாயம் பண்ணுறீங்க, இல்லை வந்து கத்திரிக்காய் விவசாயம் பண்ணுறீங்க, காய்கறி விவசாயம் பண்ணுறீங்க, பர்டிகுலர் மிளகாய் விவசாயம் பண்ணுறீங்க, அது மாதிரி பூக்கிற காய்க்கிற எல்லா வகையான பயிர்களுக்கும் அதிகப்படியான வந்து ஃப்ளவரிங் ஹார்மோனை தூண்டி விட்டு இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிறத வந்து ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு கலர் கரெக்டாக கிடைக்கணும், ஒரு சைனிங் கிடைக்கணும், நல்ல குவாலிட்டி கிடைக்கணும், ஸ்மெல் வரணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். அந்த ஹார்மோன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது பாஸ்பரஸ் அப்படிங்கிறது தான். ஸோ பாஸ்பரஸ் 40% இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இது ஒன்று மட்டும் தான் ஃபோலியார் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல். இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோலியார் ஸ்ப்ரேவாகவும் சில இடங்களில் ரேராக சாயில் டச்சிங்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறது பரிந்துரையாக இருக்குது. காஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த மாலிகுல் அப்படிங்கிறத பூக்கிற கேட்குற எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, இது ஆல்ரெடி வந்து இந்த மாலிகுலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயியாக இருக்கீங்க, பல வகையான கிராப்ஸ் பண்ணுறோம், எனக்கு வந்து ஓரளவுக்கு சின்ன மாலிகுல்லே வந்து சின்ன ரேட்லேயே வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நல்ல குவாலிட்டி அவுட்புட் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த மாலிகுல் உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு www.pachattundu.in அப்படிங்கிற வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சத்துண்டு அப்படி மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக A to Z விவசாய சம்மந்தப்பட்ட தகவலை நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய வீடியோ தேவைப்படுது அப்படின்னா என்னத்த வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவாக போட காத்திருக்கோம்.